ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜாப் அப்டேட்ஸுமே டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது பாருங்கள், அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போதைக்கு இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் தான் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12/7/2024 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 டெஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் மற்றும் என்கேஜ்மெண்ட்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12/7/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கேட்டிருக்காங்க, தக்சேவா. மொத்தம் 3 விதமான பதவிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி டீட்டெயில் ஆஃப் த போஸ்ட் வேக்கன்சிஸ் கிவன் அனெக்சர் 1. ஸோ அனெக்சர் 1ல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அனெக்சர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்றைக்கு ஓப்பன் ஆகுனா 15/7/2024 அன்னைக்கு பார்த்தேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபை அப்படின்னு தனியாக அனெக்சர் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் வைஸ் போஸ்ட் நோட்டிஃபைட் எப்போ வரப்போகுதுன்னா 15/7/2024 அன்னைக்கு தான் வரப்போகுது. ஸோ அன்னைக்கு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 30,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1 இயராக எந்தமான போஸ்டிங் எடுக்காமல் இருந்தாங்க. ஸோ 30,000 வேக்கன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாமுக்கு இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 15/7/2024 5/8/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 5/8/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 20 டேஸ் கிட்ட தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எடிட் மற்றும் கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 6/8/2024 8/8/2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்க போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜிடிஎஸ் ஜாபை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஜாப்ஸ் கிடையாது. இது ஒரு ஜிடிஎஸ் ஜாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மலாக கிடைக்கிற மாரி எமௌண்ட்டும் அலோவன்ஸும் உங்களுக்கு இருக்காதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலை இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா, டே டு டே போஸ்டல் ஆப்ரேஷன் ஆஃப் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தமான ஒர்க் இருக்க போகுதுன்னா, மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஃபார் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பீயிங் ப்ரொவைடட் பை த டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற என்னமான சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க, என்னமான ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் சிஐசி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ஹேண்டட் பிஓ பிபிஎம் ஹேவ் ஓவரால் ரெஸ்பான்சிவ் ஆஃப் த எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இந்த வேலையை இப்போ இருக்க போகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு தக்சேவா பொறுத்த வரைக்கும் தக்சேவா வில் பி எங்கேஜ்டு இன்
டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் லைன் ஆஃப் த சப் போஸ்ட் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்டேஷனரி ஐட்டம் அதெல்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வேலையை இப்போ தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தா தக்ஸேவா கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து சேல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த இது போஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா போய் அனுப்புறது இந்த மாதிரியான ஒர்க்கு தான் இருக்க போது நார்மல் ஒர்க் தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இதான் 3 திக்கமான ஒரு உங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாயிலேருந்து 29,380 ரூபா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் தக்ஸேவா பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாயிலேருந்து 24,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதான் வந்து மந்த்லி சேலரி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதிகபட்சமாக 40 சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 45 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 43 வயசு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனுக்கு வந்து பார்த்தா ரிலாக்ஸேஷன் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 10 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாஸ் இந்த 10th ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுமானது. அப்ளிகேன் ஷுட் ஹவ் ஸ்டடிட் த லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அப் டு 10th வரைக்கும் உங்களுடைய போர்டில் நீங்கள் 10ஆம் வகுப்பு உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாவே போதுமானது. அதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், அட்டிடியூட் மீட் ஆஃப் லைவ் அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3மே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அதிகபட்சமாக தேவை இருக்கான்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லி கொடுத்துறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சைக்கிளிங் வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ கம்பல்சரின்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15/7/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான செலெக்ஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா த அப்ளிகேன் வில் பி ஷார்ட் லிஸ்ட் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஜென்ரேட் மெரிட் லிஸ்ட். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக யார் யாரெல்லாம் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலையை வந்து இருக்க போது ரிசர்வேஷன் படி. இது முழுக்க எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது. மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தா நிறைய இடங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்துருக்கும். ஸோ நிறையா போஸ்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு இருக்க போது நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் யார் வந்து அதிக பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து போக போகுது. இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஓபிசி இடஒதுக்கீடு வழங்குறாங்கன்னா ஓபிசி அப்ளை பண்ணி அந்த ஓபிசியில் யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு வந்து போகும். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து பார்த்தா மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணும். மேனுவலாக யாரும் ரெடி பண்ணுறது கிடையாது, ஆன்லைன் மூலமாக அதுவே வந்து ரெடி பண்ணிக்கும். ஸோ பியூர்லி வந்து பார்த்தா மெரிட் லிஸ்ட் 10th மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரேட் பற்றி கொடுத்துருக்காங்க. கிரேடில் இருக்கவங்க நீங்கள் மார்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுடைய ரீஜனல் உடைய போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்னால் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட், ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த எக்கனாமிக்கல் வீக்கில் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட் டிஏபிள் பர்சன் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக மார்க் ஷீட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இது இருந்தாவே போதுமானது. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகே,
ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ் வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்குன்னா நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்குன்னா 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தா அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க, பெண்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி எஸ்சி மற்றும் எஸ்டியாக இருக்கீங்க, பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்க, டிரான்ஸ் உமனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஃப்ரீ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மற்றவங்க எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற சொல்லி எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுனா, ஸோ உடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் இருந்தால் போதுமானது. அதை மட்டும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துன்னா எப்படி அப்ளை லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்கான லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெரிந்தவே போதுமானது, அதான் லோக்கல் லாங்குவேஜாக கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரிஞ்சாவே நம்ம தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அனெக்சர் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு அனெக்சர் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கான டெஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பட் விரைவில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதுக்கான சர்க்கிள் வைஸாக உங்களுக்கான அந்த போஸ்ட் நோட்டிஃபிகேட் வந்து 15/7/2024 அன்னைக்கு வெளியிடுவாங்க. அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. விரைவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் 15ஆம் தேதி. அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எல்லா ஜாப் அப்டேட்டும் சரி மற்ற அப்டேட்டும் சரி உங்களுக்கு வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.